வணக்கம் தோழா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மரபு தொடர் அகர வரிசை பார்க்க போறோம். அகர வரிசைனா ஈஸி தான். நமக்கு வந்து ஆனா, ஆவன்னா வந்து அக்கன்னா வரைக்கும். அதே மாரி இக்கு, இங்கு, இச்சு வந்து அந்த இன் வரைக்கும். அது தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்ம அகர வரிசை ஈஸியா எழுதிறலாம். மரபு தொடர்ல தான் இந்த தடவ வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம குரூப் 4ல. அகட விகடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து தந்திரம், தட்டு மாற்று. இந்த மாரி நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் எங்கேருந்தோ கேட்டுட்டாங்க. அதெல்லாம் நெறைய வேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு 3 பார்ட் அல்லது 4 பார்ட் ஆகும். ஏன்னா, நெறைய பேஜ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இப்ப ஈஸியா படிச்சிடலாம். ஏன்னா நமக்கு நம்ம தமிழ் தான். நம்ம இத வாட்ச் பார்த்தாலே அதோட ரிலேட்டிவா உள்ளத கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் குழப்புற மாரி தான் இருக்கு கொஞ்சம் விஷயங்கள். இந்த அகட விகடம் அப்படின்றதெல்லாம் நம்மளால தந்திரம் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல இந்த குரூப் 4ல. அந்த மாரி இருக்கு. அப்படின்றப்ப இது கொஞ்சம் ஃபோர்ஸ் குடுத்தா தான் ஈஸியா படிக்க முடியும். ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோமா? அகட விகடம் அப்படின்னா தந்திரம், தட்டு மாற்று. அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல். அதாவது ஒரு 10 மீட்டர் தூரத்தை 10 அடியில நடந்து போறதுக்கு 5 அடியில நடந்து போறது தான். காலை கொஞ்சம் அகலமா வச்சு போறது தான். அதான் அளவு கடந்து போதல். அளவு கடந்து போதல். ஓகே. அக்கறை பச்சை, அதாவது தூரத்து பச்சை அப்படின்னா பொய் தோற்றம். அதாவது அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சாங்கலாம் வந்துருக்கும். அதை கூட கேட்டிருப்பீங்க. அதாவது இங்கிட்டு இருந்து பார்த்தா அங்கிட்டு பச்சையா இருக்குமோ, அங்கிட்டு போகலாம் அப்படின்னா அங்கிட்டு போய் பார்த்தோம்னா இங்கிட்டு பச்சையா தெரியும். அதான் பொய் தோற்றம். ஓகே. அக்கு தொக்கு. அக்கு தொக்குனா ஒட்டுப்பற்று தொடர்பு. அக்கு தொக்கு ஒட்டுப்பற்று தொடர்பு. நம்ம எப்படி அவசியம் தொக்கு. இப்ப ஏதோ தேங்காய் தொக்கு, மாங்காய் தொக்கு, தக்காளி தொக்குன்னு வச்சுக்கோங்க. அது கரண்டில் எடுத்தோம்னா ஒட்டிக்கிட்டு வரும். ஒட்டுப்பற்று தொடர்பு இப்படி யோசிச்சுக்கலாம். ஓகே. அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரின்னா எல்லாரும் சொல்லுவாங்க. எவருக்கும் அடங்காதவன் அல்ல அடங்காதவள். அதான் அடங்கா பிடாரி. ஆடரடி பாடரடி. இதுவும் இந்த தடவை கேட்டிருந்தாங்க. ஆடரடி பாடரடி அப்படின்னா பெருங்குழப்பம். ஆடவா பாடவா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்க மாதிரி. ஓகேவா? பெருங்குழப்பம். அடாதுடி அப்படின்னா தீம்பு, தீச்செயல். ஓகே. அடாபிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடாபிடி அப்படின்னா கொடுஞ்செயல். அடிக்கொரு கால். அடிக்கொரு கால்னா அடிக்கடி. அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடி. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ் செய்வகை. மேல் விழுந்து செய்யும் கொடுஞ் செய்வகை. அடிதடி அடிபிடி அப்படின்னா சண்டை. இது எல்லாருக்கும் தெரியும். அடிதண்டம் பிடிதண்டம். அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள். முழுமையா வசப்பட்ட பொருள் தான் அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடி அடியாக. அடி அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. இது தெரியும் நமக்கு. வாழையடி வாழையாக அப்படின்ற மாதிரி அடி அடியாக அப்படின்னா தலைமுறை, அடி அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அப்படின்னுச்சு. அடுக்கடுக்காய். அடுக்கடுக்காய்னா வரிசை வரிசையாய். ஒண்ணு மேல ஒண்ணா வச்சுட்டே போறது அடுக்கடுக்காய். அது வந்து வரிசை வரிசையா வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். ஓகே. அடுக்கு குளையல். அடுக்கு குளையல்னா நிலை அழிதல். அடுக்க வந்து குலைச்சிரும். இப்ப இந்த கல்லடிக்கு 7 ஸ்டார் விளாடுவோம். அப்போதைக்கு பந்த வச்சு எரிஞ்சோம்னா அந்த கல்லெல்லாம் செதறி குழஞ்சிரும்ல. அதான் அடுக்கு குளையல் அப்படின்னா அந்த நிலையை நம்ம அழிச்சிடறோம். அதை அடிக்கிற நிலையை அழிச்சிடறோம், சிதைச்சிடறோம். ஓகேவா? அண்ட புரண்டம். அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன். அண்ட புழுகுனியா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா அது ஒரு பெருந்தீயன். ஓகேவா? அமளி பண்ணுதல். அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல். ஓகே. அமுது குத்துதல் அப்படின்னா உரைமூர் பாலில் ஊற்றுதல். அமுது குத்துதல் அப்படின்னா உரைமூரை வந்து பாலில் ஊற்றுறது. அது மறுபடி மோராயிரும். ஓகே. அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுநூல், நடனம் முதலியவற்றை முதலில் அவையில் ஏற்க செய்தல். அரங்கேறுதல்னா இதான். இது எல்லாருக்கும் தெரியும். புது நூல் அல்லது நடனம் அவற்றை வந்து முதலில் அவையில் வந்து ஏற்க செய்தல். ஓகே. அரட்டல் புரட்டல். இதெல்லாம் புதுசா இருக்கு. அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வலி. அரை மனிதன். அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன். அரிப்பறித்தல். அரிப்பறித்தல்னா கொளித்தெடுதல். கொளித்தெடுதல். இந்த மாதிரி வேர்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. கொளித்தெடுதல் அப்படின்னா அரிப்பறித்தல் அப்படின்னா கொளித்தெடுதல். அரைகுலை தலைகுலையாய். அரைகுலை தலைகுலையாய் அப்படின்னா மிக விரைவாய். அதாவது வந்து அரைகுலையாய் அப்படின்னா பாதி சட்டையை மாட்டாம, தலைகுலையாய் அப்படின்னா தலையெல்லாம் கிளச்சிக்கிட்டு சீவாம அப்படி வேகமா கிளம்புவோம்ல, அதை மிக விரைவாய் கிளம்புறது. அதான் அரைகுலையாய் தலைகுலையாய் அப்படின்னா மிக விரைவாய். அப்படியாகவும் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தோம் அரைகுறை. அரைகுறைனா முற்று பெறாமை. இப்போ மேலே பார்த்தது அதேதான். அரை படிப்பு. அரை படிப்புனா நிரம்பா கல்வி. அலக்கலக்காய். அழகழகா.
தனித்தனியாய். அளக்களித்தல், அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருதல், கெடுதல். அலைகுலையாக்குதல், அலைகுலையாக்குதல் அப்படின்னா நிலை குலையச் செய்தல். அலைகுலையாக்குதல் அப்படின்னா நிலை குலையச் செய்தல். அள்ளு சில்லுபடுதல், சிறிது சிறிதாக கெடுதல். அள்ளு சில்லு அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதுதான் சில்லுன்னு சொல்லுவோம். சிறிது சிறிதாக கெடுதல். ஓகே. அள்ளும் பகலும், இரவும் பகலும். அல்லோல கல்லோலம், அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம். அவசர கொடுக்கைனா பதற்றம், பதற்றக்காரன். அவிழ்த்து கொட்டுதல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அவிழ்த்து கொட்டுதல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல். அழித்தழித்து, திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும். அதான் அழித்து அழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும். அழிவழக்கு, அழிவழக்குனா வீண் வழக்கு. அழுகல்லன் தொழுகல்லன், அழுகல்லன் தொழுகல்லன். பாசாங்கு செய்வோன். அழுமூஞ்சி, பொலிவற்ற முகமுள்ளவன். அழுமூஞ்சினா பொலிவற்ற முகமுள்ளவன். ஆமா, அழுத யாருக்கு மூஞ்சி பொலிவா இருக்கும்? அளப்பழத்தால் அப்படின்னா அளப்புதல், முறுமுறுத்தல். பறித்தல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமா அறிதல். அதாவது இந்த போட்டு வாங்குறது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போலது. அளப்பறித்தல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிஞ்சுக்கிறது. ஓகே. அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். ஓகேவா? அளவு படுத்துதல், அளவு படுத்துதல்னா வரையறை செய்யறது, எல்லாத்தையும் அளவுபடுத்துறது. ஓகேவா? அல்லாடி தள்ளாடி, அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய். ஆமா, சரக்கு போட்டோம்னா அல்லாடி தள்ளாடி தான் நடப்பானுங்க. தளர்ந்த நடையாய். அள்ளி கொட்டுதல், அள்ளி கொட்டுதல்னா மிகச் சம்பாதித்தல், தேடுதல். ஓகேவா? அள்ளி கொட்டுதல்னா மிக்க சம்பாதித்தல், தேடுதல். அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக்க செருக்குதல். மிக்க செருக்குதல்னா செருக்கா இருக்கிறது தான். அள்ளி துள்ளி தெரியுது செருக்கா. ஓகேவா? அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி இறைக்கிறது அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல், இதெல்லாம் தெரியும். அள்ளி விடுதல், அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல். ஏராளமாக கொடுக்கறது அள்ளி விடுதல். அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக. அறக்க பறக்க போறதுன்னா விழுந்து விழுந்து விரைவா போறதுதான் அறக்க பறக்கன்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து என்னது? அறம் பாடுதல். அறம் பாடுதல் அப்படின்னா என்னது? தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். அரிதுயில், அரிதுயில்னா யோக நித்திரை. இது கொஞ்சம் இம்பார்ட்டனா இருக்கு. அரிதுயில் அப்படின்னா பாத்துக்கங்க, யோக நித்திரை. அறிமுகம், அறிமுகம்னா தெரிந்த முகம், பழக்கமான முகம். ஓகேவா? அறிமுகம், இப்போ யாரோ மூஞ்சியா போது அப்படி அறிஞ்ச முகம் மாதிரியே இருக்கு அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. தெரிந்த முகம், பழக்கம், பழக்கமான முகமா இருக்கு. ஓகே. அறுதி, அறுதி இடுதல். அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். அறுதி இருதல், இடுதல். அறுதி இடுதல், அறுதின்றத நீங்க வந்து இறுதின்னு வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அறுதினா இறுதின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இறுதினா முடிவு, முடிவு கொண்டு வருதல் அல்லது தீர்மானித்தல். ஓகே. அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீக்கிய பின் மறுதாலி கட்டி மணந்தல். அதுதான் அறுத்து கட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். அரைமுறை இருதல், அரைமுறை இடுதல். அரைமுறை இடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல். அரை முறை இடுதல், முறையிடுதல் அப்படின்னாலே குறை தெரிவிக்கிறது தான். ஓகே. அற்று போதல் என்பது முழுதும் ஒழித்தல், இடை முறித்தல். அற்று போதல் அப்படின்றது முழுவதும் ஒழிச்சிடறது, ஒழிச்சு கட்டுறது அல்லது இடையில முறித்து விட்டுறது, இடை முறித்தல். அதுதான் அற்று போதல்னு சொல்றாங்க. ஆங்கங்கூறுதல், ஆங்கங்கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல் அல்லது வாழ்த்துதல். இந்த வேடை பார்க்கும்போது நமக்கு வந்து நெகட்டிவா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா அது பாசிட்டிவா இருக்கு பாருங்க. ஆங்கங் கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல் அல்லது வாழ்த்துதல். அசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கவும் கல்லன். அசார கல்லன் அப்படின்னா நல்ல மாதிரியே இருக்கிறது, ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன். ஆசை வார்த்தை, ஆசை வார்த்தை நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டியே, நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். அது ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவத்துக்கும் ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல். ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவத்துக்கும் ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல். ஓகே. ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலையாக செய்து கொள்ளுதல்.
ஒரு இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி அப்படி நிலையா அங்கே இருந்துடுறது. அதான் ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலையாக செய்து கொள்ளுதல். ஓகே, அடுத்தது ஆணித்தரம். ஆணித்தரம் அப்படின்னா முதற்தரமா இருக்கிறது. ஆர்ப்பாட்டம், ஆரவாரம். ஆளா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். இந்த வார்த்தை கொஞ்சம் இம்பார்ட்டன்டா தெரியுது. ஆளா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஓகே. ஆவி சேர்த்தல். ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆவி அந்த நம்ம ஊர்ல ராவி சேர்த்தல்னு போட்டு சொல்லுவோம், அது ஆவி சேர்த்தல் ஆயிடுச்சு. ஓகே, கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல். ஆழம் பார்த்தல்னா ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராயுது. ஒருத்தரோட அறிவு முதலியவற்றை ஆராயிறது தான் ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராயுது. ஆளும் பாலுமாய். ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய், வீணாக. ஆளும் பாலும் சீர்கேடாய், வீணாக. ஆறப்போடுதல். ஆறப்போடுதல் ஒரு செயலை ஆற போட்டு செய்வோம் அவர் சொல்லும்ல, காலம் தாழ்த்துதல். இது எல்லாருக்கும் தெரியும். ஆறல் பீரல். ஆறல் பீரல் இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு தெரியல. ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது, பயனற்றது. அரவ மர. ஆரவ மர அப்படின்னா அமைதியா இரு. ஆரவ மர அப்படின்னா அமைதியா இரு. ஆற்ற மாட்டாமை. ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை, தாங்க முடியாமை. ஓகே, மாட்டாமை முடியாமைன்னு வந்துருச்சு, கொளத்தாம மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஏதோ ஒண்ணு. ஆற்ற மாட்டாமைன்னு வந்தா முடியாமை, தாங்க முடியாமை அப்படி வச்சுக்கலாம், ஈஸி தான். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆற்றறுத்தல். ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல். ஆற்றறுத்தல். அறுத்தல்னு வந்துருச்சுல, அப்ப இடையில அறுக்கதானே முடியும். ஆற்ற அறுத்தல். ஆற்ற அறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல். ஆற்றுப்படுத்தல். ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழி செல்லுதல், வழிபடுதல். ஆற்றுப்படுதல் அப்படின்னா ஒத்துக்கிறது, ஒப்புமை கொள்கிறது தான். அதாவது அந்த வழிபடுதல், வழி செல்லுதல், வழி செலுத்துதல், வழிபடுதல் போட்டாங்க. ஓகே. இசைக்கேடு. இசைக்கேடுனா சீர்கட்ட நிலை. இசைக்கேடு சீர்கட்ட நிலை. இசைவு கேடு. இசைவு கேடுனா பொருத்தமின்மை, காரிய கேடு. பொருத்தமின்மை, காரிய கேடு. இடக்கரடக்கல். இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகை சொல்லாக சொல்லும் முறை. அதாவது இந்த ஒருத்தர் இப்போ இறந்து போயிட்டாருன்னா இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு ஒரு நெகட்டிவா ஒரு பாசிட்டிவா சொல்றது. கால் கழுவி வந்தேன், வெளியில் வந்தேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சொல்லத்தகாத ஒரு சொல்ற மாதிரி வர்றது. ஓகே. இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம். இடக்கு முடக்கு இதே சங்கடம், இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இடங்கெட்ட பாவி. இடங்கெட்ட பாவினா சீரழிந்தவன். இடங்கெட்ட பாவி, சீரழிந்தவன். இடங்கெட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல். அப்படின்னா ஒரு இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசணும், பேசக்கூடாத பேசணும், சண்டை வந்துடும் அந்த இடத்துல. ஓகேவா? அப்ப இடங்கட்ட பேச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற சொல்லக்கூடாது. ஓகேவா? இடங்கேடு. இடங்கேடுனா வறுமை, தாறுமாறு. என்ன சொல்றாங்க பாரு, இடங்கேடு. இடங்கேடுனா வறுமையா இருக்கிறது, தாறுமாறு. இடங்கொடுதல். இடங்கொடுத்தல். இடங்கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல், பிடி கொடுத்தல். கண்டிப்பா இல்லாம எதுதான் செஞ்சுட்டு போ அப்படின்னு இடம் கொடுக்கறது. பிடி கொடுக்கறது அப்படின்னாலும் அதான் இடம் கொடுக்கறது. இடம்படுதல். இடம்படுதல்னா விசாலித்தல். இடம்படுதல், விசாலித்தல். இடம் பண்ணுதல். இடம் பண்ணுதல்னா உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். அதாவது இடம் பண்ணுதல் அப்படின்னா ஒரு இடத்தை உருவாக்குறோம். எதுக்கு? உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். துப்புரவுனா நீட்டா தூய்மைப்படுத்துறது தான் துப்புரவு செய்தல். ஓகே. இடித்துரைத்தல் அப்படின்னா வற்புறுத்தி கூறுதல் அல்லது அழுத்தி சொல்லுதல், அதுதான் இடித்து உரைத்தல். பெரியார் துணைக்கூடல்ல வரும் இடித்துரைத்தல். அதாவது மன்னனோட தவறுகளை இடித்து உரைக்கக்கூடிய ஒரு பெரியாரோட துணை வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வள்ளுவர். அதான் வற்புறுத்தி கூறுதல் அல்லது அழுத்தி சொல்லுதல். இதை செய்யாத, இது செஞ்சவனுக்கு அப்படிதான் ஆகும், அப்படிதான். அதை இடித்துரைத்தல். இடுக்கு பிள்ளை. இடுக்கு பிள்ளைனா கை குழந்தை. இடுக்கு பிள்ளைனா கை குழந்தை. இடுக்குனா இடுப்பு வச்சுங்க, இடுப்புல வச்சுக்கிற பிள்ளை அப்படின்னா கையில கை குழந்தையதான் இடுப்பு வச்சுக்க முடியும். வளர்ந்து போயிடலாம், அவன் இடுப்பு வச்சுக்க வச்சோன்னா இடுப்பு உடஞ்சிரும். இடுக்கு முடுக்கு. இடுக்கு முடுக்குனா மூளை முடுக்கு. இடு மருந்து. இடு மருந்துனா வசிய மருந்து. இடு மருந்து, வசிய மருந்து. இடைக்கிடை அப்படின்னா ஊட ஊட. இடைக்கு இடை அப்படின்னா இடையில வந்து நுழைவாங்க, இந்த வரிசையில் நிற்கும் போது ஊட ஊட நுழையாத அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடைக்கிடை அப்படின்னா ஊட ஊட. இடை கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு.
இடைச்சுவர், இடையூறு. இடையில ஒரு சுவரை கட்டிட்டோம்னா இடையூறா தான் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு. இடைத்தட்டு, இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை. இடை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்தும், செவ்வி அறிந்தும். இடைவிடாமல், எப்போதும். இடைவிடாமல் அப்படின்றது எப்போதும். ஓகே. இடைவெட்டிலே, இடைவெட்டிலே தற்செயலாய். இடைவெட்டிலே அப்படின்னா தற்செயலாய். இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இடைவெட்டிலே தற்செயலாய் கொஞ்சம் எப்படி வச்சுக்கோங்க. இட்டு கட்டுதல், இட்டு கட்டுதல்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல். இல்லாததை ஏற்றி சொல்றது தான் இட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்றோம். இட்டு கட்டி விடுறது, இல்லாத ஒன்றை ஏற்றி சொல்லி விட்டுறது, அதே சண்டையை போட்டுட்டு இருக்கிறதுக்கு, அதான் இட்டு கட்டுதல். இமை பொருந்துதல், இமை பொருந்துதல்னா துக்கமடைதல், உறங்குதல். துக்கமடைதல், உறங்குதல். இரண்டுற மொழிதல் அப்படின்னா இரு புயற்பட பேசுதல். இது எல்லாருக்கும் தெரியும். இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல். முத்தி அடைதல்னா அவ்வளவுதான், இறந்துடுறது தான் முத்தி அடைதல். இரண்டர கலத்தல். இரண்டில் மூன்றில், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்குப்பா. இரண்டில் மூன்றில், 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். ஓகே. இரண்டு கெட்ட நேரம், இதை நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ரெண்டு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த மாலை பொழுது, அந்தி பொழுது தான் இரண்டு கெட்ட நேரம். இரண்டும் கெட்ட நேரம், ரெண்டு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இரண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவனை தான் இரண்டும் கெட்டான் அப்படின்னு சொல்றோம். இரண்டு நினைத்தல், இரண்டு நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல். இரண்டு படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். ஐயுறுதல்னா சந்தேகப்படுதல், பிரிவுபடுதல். இரண்டெட்டில், இரண்டெட்டில்னா விரைவில். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எட்டெட்டில்னு. இரண்டெட்டில் அப்படின்னா விரைதல். இருதலை கொல்லி அப்படின்னா, இருதலை கொல்லினா பாம்பு தான். எப்பக்கத்து துன்பம் செய்வது அப்புறம்னா இங்கிட்டும் தலை இருக்கும் கொத்தும், அங்கிட்டும் தலை இருக்கும் கொத்தும், ரெண்டு சைடுமே நமக்கு விஷம்தான். அதான் எப்பக்கத்து துன்பம் செய்வது. ஓகே. இருதலை மணியன், இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்ற, குரல் சொல்றவன் தான் குரலை சொல்வோம் தான் இருதலை மனிதனா. இருவல் நொறுவல், இருவல் நொறுவல். இடித்து மிடியாதும் உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு. இடித்து மிடியாதும் உள்ள அப்படின்னா இடித்தும் அந்த அரிசி கொஞ்சம் இதாகாம இருக்குல்ல, அந்த அரிசி நன்றாக மெல்லப்படாத உணவு. அதுதான் இருவல் முறுவல், அதாவது இருவல் நொறுவல் அப்படி சொல்றோம். அதுதான் இருவல் நொறுவல் அப்படி சொல்றோம். ஓகே. இல்லாததும் பொல்லாததும், இல்லாததும் பொல்லாததுன்னா பொய் தீங்கு விளைவிப்பது. இல்லாது பொல்லாத அள்ளி விடுறான்ப்பாவன், பொய் தீங்கெல்லாம் விளைவிப்பான். இளம்படுதல், இளம்படுதல்னா வறுமை அடைதல். இளம்படுதல், இந்த லா பார்த்தீங்கன்னா இளம்படுதல் இந்த லா வந்திருக்கு அப்படின்னா வறுமை அடைதல். இலைமறை காய்மறை, இலைமறை காய்மறைனா மறைபொருள். இலவு கடித்தல், இலவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல், வீணுக்கு முயலுதல். இலவு கொடுத்தல், துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல், இழுக்கடித்தல்னா இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதாவது ஃபார்ம் வாங்கினா அப்படி இழுக்கடிச்சிட்டே இருப்பாங்கல்ல, அதான் இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல். இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். ஓகே. இழுத்து விடுதல், இழுத்து விடுதல்னா நீட்டி விடுதல், வெளிப்படுத்துதல், புதிதாய் உண்டாக்குதல். இழுத்து விடுதல் அப்படின்னா நீட்டி விடுதல், வெளிப்படுத்துதல், புதிதாய் உண்டாக்குதல். இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல், போதியதும் போதாதுமாதல். இழுப்பு, இழுப்பு பறிப்பாதல் போராட்டமாதல், போதியதும் போதாதுமாதல். இளனா கடித்தல், இளனா கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போன்று காட்டுதல். இளனா கடித்தல் உடன்படாதது போன்று காட்டுதல். இளிச்சவாய் பட்டம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இளிச்சவாய் பட்டம், இளிச்சவாய் பட்டம் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். ஒன்றும் தெரியாதுன்னு ஒரு பட்டத்தை கட்டிடுறது அவனுக்கு, அதான் இளிச்சவாய் பட்டம். இனிப்பு காட்டுதல், இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல். இந்த குழந்தைக்கெல்லாம் இனிப்பை காட்டுவாங்க, காட்டி அப்படி ஆசையை வர வைக்கிறதுக்கு, அதான் அவா அப்படின்னா ஆசையை உண்டாக்குறது. இன்னார் இனியார் பகைவரும் நண்பரும், இன்னா ரிணியார் பகைவரும் நண்பரும். இன்னார் இணையார் அப்படின்னா இத்தன்மை உடையவர்.
ஓகே. ஈ ஆடவில்லை முகத்தில் அப்படின்னா மிகுந்த கவலையாய். ஈ ஆடவில்லை அப்படின்னா மிகுந்த கவலையா இருக்கிறது. ஓகே. ஓகே. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி தோழா.